பீஜம் ஸ்திரீயுடைய அண்டத்தில் போனால் அதுதான் ஒரு மனித குழந்தையாக பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையின் அந்த அண்டத்தில் அந்த பீஜம் போனால் முதல் உற்பத்தியாகிறது அந்த ஏகமான பீஜம். அங்கே சஹஸ்ரார சக்கரத்தில் போய் இரண்டாக மாறுகிறது. அதில் ஒன்று ஆத்மஸ்வரூபமாக அங்கே சஹஸ்ராரத்தில் இருந்து கொண்டு இரண்டாவதாக வந்த அந்த சக்தி கீழே இறங்கி வருகிறது. கீழே இறங்கி அந்த மனிதனுடைய ஆக்ஞா சக்கரம், விசுத்தி சக்கரம், அநாகத சக்கரம், மணிபூரக சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மூலாதார சக்கரம் என்ற 6 ஆதாரங்கள் கடந்து அந்த சக்தி விசேஷம் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி என்ற பெயரில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை வரும் பொழுது கர்ப்பஸ்திரீ 5 மாதமாவது வந்திருக்கும். அதாவது 5ஆவது மாதத்தில் அந்த குழந்தைக்கு பூர்ண உருவம் வந்திருக்கும். பூர்வீகர்கள் இதற்கு பும்சவன கிரியா என்ற ஒரு கர்மத்தை, ஒரு பூஜையை நடத்தி இருந்தார்கள் ஒரு காலத்தில். அப்படி அந்த குழந்தை பெருசு 8ஆவது மாதம் வரும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு தனித்தன்மை, அறிவு, அதுக்கு அந்த பூர்வஜன்ம ஸ்மரணங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு அறிவு, அதுக்கு தான் இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்லுது. அதைத்தான் நாம் இங்கே வளைகாப்பு, சீமந்தம் என்ற பல பேர்களில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த 8ஆவது மாதத்தில் இந்த குழந்தைக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி அறிவு வந்ததும் அதுக்கு தான் பூர்வஜன்மத்தில் இருந்த நிலைமையும் இங்கே கர்ப்பத்துக்குள்ளே இருந்த கஷ்டப்படக்கூடிய நிலைமையும் பார்த்து அது பயங்கரமாக பயத்தில் அழுவதற்கு ஆரம்பிக்கிறார். அழுதழுது ஆண்டவா என்னை எப்படியாவது காப்பாற்று, இந்த இடத்திலே இருந்து காப்பாற்று என்று சொல்லி அழுகிறார்கள். அந்த டைமில் அந்த சக்தி விசேஷ ஈஸ்வரன் அந்த குழந்தைக்கு காட்சி கொடுத்து, நீ ஏன் குழந்தாய் அழுகிறார், நீயும் நானும் ஒன்றே என்ற தத்துவத்தை அதுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அதுதான் சோகம் என்ற மந்திரம். ஆஜப ஜபம் என்று இன்னைக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அதனோட அர்த்தம் நமது மூச்சு காற்று. மூச்சு உள்ளே போகும் பொழுது சோ என்று போகிறது, வெளியில் வரும் பொழுது ஹம் என்று வருது. இந்த சோகம்தான் ஆண்டவன் நமக்கு முதலிலே சொல்லித்தந்த மந்திரம். அந்த மந்திரம் என்னைக்கு நிற்கிறேனோ அன்னைக்கு நாம் கிடையாது. அந்த கர்ப்பத்திலிருந்து அந்த குழந்தைக்கு அந்த மந்திர உபதேசம் கொடுத்ததும் குழந்தை வந்து சந்தோஷப்பட்டு, ஆகா நானும் நீயும் ஒன்றுதான், நான் ஆண்டவன் தான், நான் கடவுள் தான் என்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை சந்தோஷமாக அந்த கர்ப்பத்திலிருந்து 10ஆவது மாதம் வந்தது. பலவித வேதனைகளுக்கிடையில் இந்த குழந்தை வெளியில் வருகிறது. அந்த வெளியில் வரும் பொழுது ஆண்டவன் அதுக்கு ஏகமான நானும் நீயும் ஒன்று என்ற அந்த மந்திரத்தை சொன்னது அது மறந்து விடுகிறது. வெளியில் வந்ததும் குவா குவா என்ற சத்தத்தில் அழவதற்கு ஆரம்பிக்கிறார். என்ன அர்த்தம்? கோகம் கோகம், நானார் நானார் என்று கத்துறதுக்கு ஆரம்பிக்கிறார். அந்த நானார் என்ற கத்துவது தான் இன்னைக்கும் நான் கத்திக்கொண்டிருக்கிறது. நானார் பல பேர்களில் நாம் அறியப்படுகிறது. பல டெசிக்னேஷன்ஸ், முதலாளி, தொழிலாளி, ஆஃபீஸர், அது இது எப்பேற்பட்ட ஆயிரக்கணக்கான பேர்களில் நாம் இன்று அறியப்படுகிறது. இதுதான் நான் ஆர் என்று கேட்டால் இன்னும் சோயின்சோ இப்படித்தான் நாம் சொல்லுகிறதே தவிர நானும் ஆண்டவனும் ஒன்று என்ற அந்த சோகத்தினோட அர்த்தம் யாரும் சொல்லுவதில்லை. அப்போ இந்த நான் ஆரென்று உள்ளது உண்மையாக நான் ஆரென்று தெரிந்து விட்டால் அதுதான் மோட்ச நிலை. அது எப்படி முடியும்? இந்த மூலாதாரத்தில் இருந்து கொண்டிருக்கும் குண்டலினி தேவி எந்த இடத்திலிருந்து வந்தோமோ அந்த இடத்து திருப்பி போய் நிற்க வேண்டும். இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் உடலில் 72,000 நாடிகள், அதில் முக்கியமானது 3 நாடிகள். அது ஒன்று சந்திரநாடி, இன்னொன்று சூரியநாடி, அதுக்கு நடுவில் வந்து சுஷுப்னா. இது நமது நட்டெல்லுக்குள்ளே இருக்கின்றது. சாதாரண இங்கே சந்திரநாடியும் சூரியநாடியும் வேலை செய்து கொண்டிருக்கும். இதில் பௌதீகம்தான் வந்து கொண்டிருக்கும். இந்த பௌதீகதையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை என்னைக்கு எழுந்திரிச்சு உட்கார்ந்திருக்கிறேனோ அப்பொழுதுதான் அந்த குழந்தைக்கு மனசு உண்டாகிறது. மனிதனுக்குள்ள வித்தியாசம், மனிதனுக்கும் மற்றுள்ள மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் 84 லட்சம் ஜென்மங்கள், அதாவது செடி கொடி பூச்சி புழு பறவைகள்
மிருகங்கள் இந்த நிலைமையை தாண்டி ஒரு மனித பிறவிக்கு வரும் பொழுது 84 லட்சங்கள் தாண்டி வருவதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது மிருகங்கள் வரைக்கும் மனசு கிடையாது, அறிவிருந்தாலும் மனசு கிடையாது. அதாவது அந்த மிருகங்கள் வரைக்கும் எந்த இடத்தில் இருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு திருப்பி போகிறது கிடையாது. வந்த இடம் ஆண்டவன் ஏகமான சக்தி விசேஷம் சிருஷ்டிக்கு முன்ன சொன்ன இடம். அந்த இடத்துக்கு மிருகங்கள் வரைக்கும் திரும்பி போவது இல்லை. ஆண்டவன் பார்த்தா ஏன் போகவில்லை? இவனுக்கு சிந்திக்க கூடின கழிவு இல்லை. அதனால மனிதனுக்கு சிந்திக்க கூடின ஒரு கழிவை கொடுத்து அவனை மனிதனாக பிறக்க வைத்தார். ஆனால் இந்த சிந்திக்க கூடின கழிவு மனிதனுக்கு கிடைத்ததும் அவன் என்ன செய்தார்? பல பல தேவையில்லாத விஷயங்கள் சிந்திச்சு நாம் இன்று ஆட்டம் போம்பு வரை கண்டுபிடித்தார். ஆனால் ஆண்டவன் நமக்கு அந்த சிந்திக்க கூடின கழிவு தந்தது. சிந்திச்சு தான் ஆரென்று தெரிய வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் தந்ததே நாம் இங்கே துருபயோகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதாவது மனித குலத்தை இல்லை, இந்த உலகத்தையே நாசம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நாம் சிந்திச்சு முன்னேறிவிட்டார். இதுக்கு தான் ஏன் மனதினை பற்றி சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்கிறனால், மனையேவ மனுஷ்யானாம் பந்தனம் மோட்சையே வச்சா. ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கும் இந்த மனதுதான் அவனுடைய பந்தனத்துக்கும் காரணம், மோட்சத்துக்கும் காரணம். ஏனென்றால் பந்தனம் என்று சொல்லுவது இந்த பௌதீக நிலையில் இருக்கக்கூடிய 10,000 ஆசைகளை வைத்துக்கொண்டு நாம் அதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி பாடுபட்டு பலது நாம் அடைகிறோம். அப்படி பலது அடைஞ்சதில் ஒன்று தான் ஆட்டம் போம்பு, ஹைட்ரஜன் போம்பு, உலகத்தை நாசம் பண்ணக்கூடியது. ஆனால் அதே மனது தான், டேய் இப்படி இருக்காதரா, நீ ஆண்டவனை தெரிந்து கொள்வதற்கும் பாடுபட வேண்டும் என்று சொல்லுவதும் இதே மனது தான். அதனால தான் இந்த மனது தான் மோட்சத்துக்கும் காரணம், பந்தனத்துக்கும் காரணம். ஆனால் முக்கியமாக விஷயம் இதில் மோட்சத்துக்காக நீ பாடுபட வேண்டும் என்று ஆண்டவன் நினைத்தார். ஆனால் நாம் இங்கே வந்து அது துருபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது தெரிந்து கொண்டு அனைவரும் மோட்சத்துக்கு பாடுபட வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் தான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்பொழுது இங்க முக்கியமான இனி ஒரு விஷயம், இந்த பிரபஞ்ச சிருஷ்டி வந்த பொழுது அதனோட மூல காரணங்கள் நவக்கிரக தத்துவம். அதாவது நமது தியான விஷயத்துக்கும் ஸ்ரீசக்கர தியானத்துக்கும் உள்ள பந்தத்தை சொல்லி வர வேண்டும். அப்போ சிருஷ்டிக்கு முன்னால் இருந்த நிலைமையில் இருந்து நாம் வந்த பொழுது அந்த ஸ்போடனம் நடந்து இந்த பிரபஞ்சம் வந்தது. அதனுடைய மூல தத்துவங்கள் நவக்கிரக தத்துவம். இந்த தத்துவத்தில் கேது, ராகு, சனி, சுக்கிரன் என்ற 4 சிவ தத்துவங்கள், வியாழன், புதன், செவ்வாய், சந்திரன், பூமி என்ற 5 சக்தி தத்துவங்கள். இந்த 5 4 9 சேர்ந்தது தான் ஸ்ரீசக்கரம். இது எப்படி நமது மகான்கள் தந்தது? அதாவது பிரபஞ்சத்தை மனித மனசால் பார்க்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு தியானாத்மக ரூபந்தான் ஸ்ரீசக்கரம். இது நமது மகான்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணி தந்தது. அப்போ ஸ்ரீசக்கர தியானம் எதற்காக பண்ண வேண்டும்? ஸ்ரீசக்கர தியானத்தில் தான் ஸ்ரீசக்கரேஸ்வரியும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்ச நாயகி, இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கும் அந்த சக்தி விசேஷம் என்னவென்று தெரிய வேண்டுமானால் பிரபஞ்சத்தை தியானம் செய்ய வேண்டும். பிரபஞ்சத்தை தியானம் செய்வதற்கு நமக்கு தெரியாது. அதனால் நீ ஸ்ரீசக்கரத்தை தியானம் பண்ண வேண்டும். ஏனால் ஸ்ரீசக்கரம்தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம்தான் ஸ்ரீசக்கரம். இது நமது மகான்கள் கூற்று. அப்போ இந்த ஸ்ரீசக்கரத்தில் எப்படி இருக்கணும், நாம் எப்படி அதை பற்றி தியானம் பண்ணணும்? ஒரு மனித உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தம்மிலுள்ள பந்தம் என்ன? இந்த மனித உடல் தான், இந்த மனிதன் தான் பிரபஞ்சம். அதாவது